தென்காசியில் உள்ள ஒரு கோயிலில் தான் சாப்பாடு செஞ்சு நீ சாப்பிட போகிறோம். அதுதான் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அங்கங்கே ஹோட்டலில் சாப்பிட்டா செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பிட்றது தான். இங்கே தென்காசியில் வந்து இங்கே கருப்பசாமி அப்படி சொல்லிட்டு கருப்பசாமி அப்படியே இருங்க காட்டுறாருங்க. சுடலை சாமி கோவிலில் தான் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட வசதின்னு எல்லாமே அருமையாக இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு கிளம்ப போகிறேங்க. சாப்பிட்ற வீடியோ பாருங்கள். பார்த்திங்கன்னா இது மெயின் ரோட்லேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது எந்த ரோடுன்னு தெரில, ஆனால் எந்த ஊருக்கு போகிற ரோடுன்னு தெரில. மெயின் ரோடு அப்படியே இந்தாட்ட வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு வெய்க்காடு ஸ்ரீ சுடலை சுவாமி திருக்கோயில் அசத் நகர் அப்படின்ட்டு இருக்குது. சுடலை சாமி உள்ள இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வரவேற்கிறது தேவேந்திர வேளாளர் சமுதாயம் அப்படி சொல்லிட்டு இருக்கு ஆட்சி. அதுக்குள்ளார தான் பஸ்ஸில் நிறுத்தினுக்கிறேங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது, செஞ்சு சாப்பிட்றது. பக்கமும் பார்த்திங்கன்னா பெரிய இசக்கி அம்மன் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது. மொத்தம் சுற்றி பார்த்திங்கன்னா எங்கள் கோயில் தான். எக்கச்சக்கமான கோயில். அதுவும் வந்து சிலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு ஆறு வருது. சாப்பாடு செஞ்சாச்சு. சாப்பாடு போட்டு வராங்க, சாப்பாடு போகிறேங்க. அப்பளம் வரலண்ணா, அப்பளம் வரல, வராது. வீடியோ கேமராவா உப்பு கம்மி சால்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கம்மியாக சாப்பிடாம என்ன பண்ண Loga, hey.
சுடு சாப்பாடு அந்த பத்திக்குது ஆற்றி தான் சாப்பிட்ணும். பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்போ சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு வந்தாச்சு. வந்துட்டு அவ்வளோதான் இப்போ பஸ்ஸு கிளம்பியாச்சு. அந்த தட்டு கூட கையில் தான் இருக்குது. அவ்வளோ இதுக்கு மேலே வந்து அடுத்த ஊர் பார்க்க வேண்டியதான். எந்த ஊர் போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துக்கணும். ஒரு ஊரை பார்த்துட்டு போகிறது தான். வாங்க அடுத்த ஊரை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய், அப்பளம், ஒயிட் ரைஸு, இதுதான் இன்றைக்கி ஒரு சாப்பாடு. பார்த்துருங்க, வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அதுதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.